Hello friends, welcome to our channel. Friends, இட்லி தட்டு இருந்தா போதுங்க. வெறும் 3 பொருளை வச்சு நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரான பட்டர் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு பட்டர் பிஸ்கட் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல 3/4 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊத்தி இருக்க பட்டர் வந்துட்டு கிரீம் ஸ்டேட்டுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதுல கூட யூஸ் பண்ணி இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம ஊத்தி இருக்க பட்டர் நல்லா கிரீம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. அடுத்ததா இதுல ஃபிளேவருக்காக 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா நம்ம சுகர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் நம்ம சுகர் பவுடர் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்க சுகர் பவுடர் பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. நமக்கு கலர் சேஞ்ச் கிடைக்கும். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஒயிட் கலரா இருக்குங்க. இப்ப பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இந்த பிஸ்கட் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. அதே சமயத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான டேஸ்டா இருக்கும். எல்லாரும் உங்க வீட்லயும் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, லைட்டா ஒயிட் கலரா வந்துட்டே இருக்கு. பட்டர் நல்லா கிரீமியா இருக்குங்க. இப்ப நம்ம 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப் மைதா மாவு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா இதை கலந்து விட்டுருங்க. மைதா மாவுக்கு பதிலா நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்து பிஸ்கட் பண்ணலாம், நல்லா இருக்குங்க. இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லாவே பிசைஞ்சாச்சு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில வச்சு உருட்டினீங்கனாலே கரெக்டா இருக்கும். உருட்டுனதுக்கு அப்புறமா இதை லேசா இந்த மாதிரி அழுத்தி தட்டி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப சன்னமாவும் இல்லாம மீடியமா இந்த மாதிரி இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த கோடு மாதிரி போட்டிருக்கேன். இட்லி சட்டியில நீங்க அதுக்குள்ள தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. மணல் அப்படி இல்லைன்னா உப்பு, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம பண்ணிருக்க பிஸ்கட்டை மாவு அதுக்குள்ள வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு அதுல மேல டிசைன் போட்டுக்கோங்க. டிசைன் போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே இட்லி தட்டுல மாத்திருங்க. இன்னொரு டிசைன் கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டிசைனா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அப்படியே அழகா இருக்கும். நீங்க இதுல ஸ்மைலி இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இதை அப்படியே இட்லி தட்டுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான டிசைன் போட்டு
நம்ம தயாரிச்சிருக்க மாவை வந்துட்டு அப்படியே இட்லி தட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்துடலாம் பிஸ்கட் எப்படி இருக்குன்னு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டி வராது உங்களுக்கு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. பின்னாடி பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு. நம்ம கடையில் கிடைக்கிற பிஸ்கட் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இது மொறு மொறுன்னு அவ்வளோ சாஃப்டா உங்களுக்கு இருக்குங்க. சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பின்னாடி பாருங்க கருகவெல்லாம் இல்ல, கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வச்சீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வீட்டில் வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து பட்டர் குக்கீஸ் பண்ணியாச்சு. பட்டர் வீட்டில் இல்லைன்னா எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க பட்டர் கூட வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, உடைச்சு காமிக்கும் போது எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. இதை சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம போட்டிருக்க டிசைன் எல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்திருக்கு. பின்னாடி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்குங்க. நீங்களும் இந்த குக்கீஸை உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பட்டர் குக்கீஸ் உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.